ஓம் நந்தீசாய நமோ. ஓம் திருமல தேவாய நமோ. ஓம் கருவூர் தேவாய நமோ. அப்போ கேட்கணும், ஆசானம் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே வரணும். என்னால் பிறர் உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணணும். எந்தெந்த வகையில் என்னால் பேச்சால், செயலால், சொல்லால், பார்வையால் நான் மகிழ்ச்சியான காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஆசி வேணும் கேட்கணும். ஒருவன் ஆசி பெறாவிட்டால், யார் ஞானிகள் ஆசி பெறாவிட்டால் அது பண்பு வராது. அப்போது செய்வது கொலை, திங்கிறது கறி, குடிப்பது மது, பேசுவது பொய், செய்வது கொடுமைனா கடவுள் வரமாட்டான். கடவுள் எப்படி இருக்கான்னு கேட்டான். கடவுள் பண்புள்ள மக்கள் தாயாக இருக்கிறானா, பண்புள்ள மக்களுக்கு பேயாக இருக்கிறானா. உயிர்கொடை செய்வான், சாப்பிடுவான், பிற சொத்தை அபகரிப்பான். அவனுக்கு யாராக இருப்பானா, நாயாக இருப்பானா. எனக்கு தாயாக இருக்கிறான். அல்ல, எனக்கு இல்லை, அன்பர்களுக்கு தாயாக இருக்கிறான். அதே சமயத்தில் வம்பர்களுக்கு பேயாக இருக்கிறான். அடாத பாவம் செய்கிறவங்களுக்கு நாயாக இருக்கிறான். ஏன் ஒரே நபர் கடவுள் தாயாக இருக்கிற அன்பர்களுக்கு, கொஞ்சம் பண்புள்ள மக்களுக்கு, பண்புல்லாத மக்களுக்கு பேயாக இருக்கிறான். பல உயிர்களை கொண்டு உயிர் நிறையா சொத்து சேர்க்குன்னு நினைக்கிறான் இல்லையா, அவனுக்கு நாயாக இருப்பான். தாய், பேய், நாய் மூணு அவன் தான். யாருக்கு? பண்புள்ள மக்கள். என்ன இல்லை, நம்ம குடியிற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் தாயாக இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் பண்பு இல்லாத மக்களுக்கு பேயாகவும் நாயாகவும் மாறான். ஆக நம்ம கடவுள் நமக்கு தாயாக மாற வேண்டும். அவன் பேயாக மாறக்கூடாது. ஏன் அவனுக்கு பேயாக போடான்னு கேட்டான். அவன் செய்க அப்படி இருக்கடா, நான் என்ன செய்யிட்டேன்னா. அவன் பேயின்னா ஒரு கடுக்குழுக்கு ஒரு கொடுமையானது. அவன் பேய் அவனுக்கு பேயாக இருக்கேன்னு கேட்டான். நான் என்னப்பா செய்யட்டும், அவன் பேயாக இருக்கானே, கொஞ்சம் கூட கருணை இல்லாதவன், தயசிந்து இல்லாதவனுக்கு பேயாக இருக்கிறான். ஆக ஒரு மனிதன் கடத்தெருவதற்கு தாயாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், தாயாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகன், தாயாக இருக்கக்கூடிய அருணிகநாதன், தாயாக இருக்கிற திருமலை தேவர், தாயாக இருக்கக்கூடிய போக மகாராட்சி, இது போன்ற ஞானிகளை வணங்கினால் அன்றி கடவுள் தாயாக மாற மாட்டான். கடவுள் வேறு, ஞானிகள் வேறு அல்ல. அத்தனை பேரும் ஒரே தன்மையோடு தான். அத்தனை பேரும் தயை கருணையோடவர் தான். இந்த துறைக்கு கருணை என்ற கருணை, அது தயவு, விட்டு கொடுத்தல், அனுசரித்தல், மன்னித்தல், இது போன்ற பண்புகள் தான் கடவுள் தன்மை.